உலகம் இன்றுல ஏசியா ஒன் இணையதளத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி. பூனையை கொண்டாடக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லலாம். எகிப்திய பூனை காட்சியகத்திற்கு வரும் பூனைகள் பார்வையாளர்களாக வரவேற்க ஷாங்காய் அருங்காட்சியக நிர்வாகம் தயாராகி வருது. எல்லா பூனைகளையும் வரவேற்பதற்காக அந்த அருங்காட்சியகம் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க. எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் தொன்மையான காவல் தெய்வம் அப்படின்னா அது பூனையை தான் சொல்லலாம். எகிப்திய தொல்லியல் அறிஞர்கள் சமீபத்தில் சக்காராவில் ஒரு பூனை கோயிலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அங்கே பூனை மம்மிகள், பூனை சிலைகளை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த இரவே, அந்த கொண்டாட்ட இரவையே மியாவ் நைட் அப்படின்னு தான் அழைக்கிறார்கள். எகிப்து பூனைகளை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் ஏசியா ஒன் இணையதள செய்தியாக இருக்கிறது. அடுத்து சீனாவின் தி டிப்ளமேட் இணையதளத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி, நிலவை பற்றிய ஒரு ஆய்வு செய்தி அப்படின்னே சொல்லலாம். சீனாவினுடைய ராக்கெட் நிலவில் யாரும் செல்ல முடியாத அந்த மறுபக்கத்திலிருந்து மாதிரிகளை எடுத்து சோதனை செஞ்சுருக்கிறாங்க. சீனாவின் சேஞ்ச் 6 ராக்கெட் திட்டம் மூலம் பாறை மற்றும் மணல் மாதிரிகள் அங்கே சேகரிக்கப்பட்டிருக்கு. சீன தேசிய வானியல் நிர்வாகத்தினுடைய இயக்குனர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு வெற்றிகரமான நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நிலவியல் ஆய்வில் இது ஒரு முக்கியமான முன்னகர்வு அப்படின்னு சீனாவின் இந்த டிப்ளமேட் இணையதளம் சொல்கிறது. அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி, லண்டனிலிருந்து வெளியாகும் நியூஸ் ஸ்கை இணையதளத்திலிருந்து. அது என்ன செய்தி அப்படின்னா, ஒரு வித்தியாசமான முறையில் வடக்கு ஸ்பெயினில் இணையர்களை தேடுறாங்க. அதை பற்றிய செய்தி தான் அது. இணையர்கள் தங்களுக்கு வேண்டிய ஜோடிகளை எப்படி தேடுறாங்க அப்படின்றது தான் அந்த செய்தி. வடக்கு ஸ்பெயினில் இருக்கிற பில்பாவோ நகரத்தில் ஒரு புதிய உத்தியை கடைபிடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற மெர்கடோனா சூப்பர் மார்க்கெட்டில் வரக்கூடியவர்கள் நான் ஒரு இணையை தேடுறேன், எனக்கான ஜோடியை தேடுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த ட்ராலியில் அன்னாசி பழத்தை தலைகீழாக அப்படி வச்சிடணும். அதே மாதிரி எதிர்முகாமில் இருக்கிறவரும் அவரும் ஒரு இணையை தேடுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் அன்னாசி பழத்தை தலைகீழாக வச்சா இது ஒரு சிம்பிள், ஒரு சைன் லாங்குவேஜ் மாதிரி இருக்குது. இது ஒரு புதிய உத்தியை கடைபிடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, மெர்கடோனா சூப்பர் மார்க்கெட்டில் இந்த உத்திக்காக ஒரு பெரிய கூட்டமே கூடிருச்சு. இதை கலைக்க காவல்துறையினரே வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான செய்தியை நியூஸ் ஸ்கை இணையதளம் கொடுத்துருக்கிறது. அதைத்தான் உங்கள் பார்வைக்கு உலகம் இன்று பகுதியில் கொண்டு வந்தேன்.